தோத்துட்டாங்க. ஒரு 5 வருஷம் சும்மா உட்கார முடியாது. ஆப்போசிஷனில் உட்காந்து மக்களுக்காக குரல் கொடுப்போம், மக்களுக்காக சேவை செய்வோம், அதெல்லாம் கிடையாது. பதவி அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது, கொள்ளடிச்சே ஆகணும், ஒன்று நீ அடிக்கணும் இல்லை நான் அடிக்கணும், நடுவில் ஒருத்தன் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டு சேர்றதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது ரூமர்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இருக்கிறதுல மோஸ்ட் கேவலமான ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனாக இருக்கும் இது. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்கன்னா இது அவங்க மக்களுக்கு செய்கிற, தமிழ் இனத்துக்கே செய்கிற ஒரு பெரிய துரோகமாக இருக்கும். ஏன்னா என்ன எல்லாம் ஒரே தாய் கழகத்துலேருந்து பிரிஞ்சவங்க தானே, திருப்பி எல்லோரும் ஒன்று சேர்றதுல என்ன இருக்குது, அந்த கதைலாம் பேசக்கூடாது. ஏன்னா எலெக்ஷன் போதே வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஒரு கோடி சில்லற பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு ஒரு கோடி சில்லற பேர் போட்டிருக்காங்க, டிவிகேக்கு அதே மாதிரி போட்டிருப்பாங்க. இவ்வளோ மக்களோட ஒப்பீனியன்ஸும் இதில் கலந்துருக்கு. ஏன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட் நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடப்பாடியை கூட சிஎம் ஆக்கலாம், இல்லை உதயநிதி ஸ்டாலின் கூட சிஎம் ஆக்கலாம். பட் இத்தனை மக்களோட நம்பிக்கையும் கேவலமாக இழந்துருவாங்க. இந்த 2 பேர் சேர்ந்தாங்க இப்போனா அதோட ஃபினிஷ்ட். திராவிடியன் பாலிட்டிக்ஸ், திராவிடியன் கட்சிகளே அதோடு இருக்காது அப்படின்றது தான் என்னோட பலமான நம்பிக்கை. இப்போ சேர்ந்து நீங்கள் அனுபவிச்சிக்கலாம், 5 வருஷம் ஆட்சியை அமைச்சு தமிழ்நாடை காலி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அடுத்த எலெக்ஷனில் சான்ஸே கிடையாது. அது இல்லாமல் இப்போ உடனே வரப்போகிற எலெக்ஷன் 29 எலெக்ஷன், டிவிகே கூட தெரிஞ்சும் தெரியாமலையோ காங்கிரஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இது நடந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடும். நீங்கள் எல்லோரும் பயந்துட்டு இருப்பீங்களே பிஜேபி வரக்கூடாதுன்னு. பட் இதுதான் பர்ஃபெக்டான டைம். பிஜேபி மாதிரி ஒரு கட்சிக்கு, சென்ட்ரல் பவரில் இருக்கிற ஒரு கட்சிக்கு இதுதான் தேவை. ஏன்னா என்னை எதிர்க்கிற பல கட்சிகள் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒரு கேவலமான முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள் பயங்கரமான அதிருப்திக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் பிஜேபி சூப்பராக உள்ளே வந்து ஃப்யூச்சரில் டிவிகே வெர்சஸ் பிஜேபின்னு ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு வழிவகுக்காமல் இருக்கணும் அப்படின்னா, உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்கணுன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே மெர்ஜரை ஸ்டாப் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் சொன்ன ஐடியாவை கேட்டிங்கன்னா ஏடிஎம்கே மட்டும் தப்பிச்சிக்கலாம். சொல்கிறது கேளுங்க.